வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்லி தர போகிறேன். ஓகே. ஃபேஸ்புக்கில் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, யூடியூப்பில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லித்தரேன். நிறைய பேர் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த பிராண்டட் ஷோரூம்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் போயிட்டு ட்ரெஸ் வாங்குறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே நம்ம அண்ணாச்சி கடையிலலாம் ஒரு 200-300க்கு வாங்கிடலாம். அங்கே வந்துட்டு 2000-3000 இருக்கும். அதனால அங்கெல்லாம் வாங்க முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு எல்லாமே தெரியுது. ஓகே, இப்போது வந்துட்டு ஜூடியோலலாம் 200, 199, 300 இதுக்கு எல்லாம் டிஷர்ட்ஸ் இருக்குது. ஓகே, அதையும் தாண்டி இன்னும் பிராண்டட் ஷோரூம் இந்த வெஸ்ட் சைட்லலாம் ரொம்ப ரேட் இருக்கும். அது உள்ளேயே போக முடியாது, பணக்காரங்க மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் எல்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அதில் என்ன சீக்ரெட் அப்படின்னு சொன்னால், இதை கடைக்காரங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்துட போகிறாங்க. பட் எனிவே, தெரியாதவங்களுக்கு அது யூஸ் ஆகிருக்கும் இல்லையா? ஈவன் எனக்குமே தெரியாதுங்க, முன்னாடியெல்லாம் தெரியாது. நானுமே அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன். லேட்டராக இப்போ தான் தெரியறது. அதில் மெம்பர்ஷிப் ஆகிட்டு ஆஃபர் போடுறப்பெல்லாம் எனக்கு மெசேஜை போட்டுருங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆஃபர் போடுறப்ப எனக்கு மெசேஜ் வரும். ஓகே, என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பிராண்டட் ஷோரூமே 6 மந்த்க்கு ஒன்ஸு இல்லை 1 இயர்க்கு ஒன்ஸு ஆஃபர் போடுவாங்க. அதாவது மேனுஃபேக்சரிங், அது ஏன் பிராண்டட் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் பண்ண டேட்லேருந்து ஒரு செர்டன் பீரியட் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து அதை சேல் பண்ணிடணும். ஓகே, அப்படி சேல் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது குடவுனுக்கு போயிடும். அதுதான் ஆஃபரில் போடுவாங்க. ஓகே, அது வந்து கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு சொல்லி போட்டு அது க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நான் வியர் பண்ணியிருக்கேன்ல இந்த ஷர்ட், இந்த மெட்டீரியல் ரொம்ப அழகாக இருக்குது. வெயிலுக்கு எல்லாம் போடும்பொழுது ரொம்ப நல்ல ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்கும். இப்போ நான் எப்போவுமே ட்ரெஸ் போடுறது எப்படி அப்படின்னா, எனக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தால் தான் நான் போடுவேன். நான் மோஸ்ட்லி இந்த காட்டன் சாரீஸ், காட்டன் ட்ரெஸ்ஸஸ் எனக்கு போடுறது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நமக்கு ட்ரெஸ்ஸு எதுக்காக போடுறோம்? இது சாரீ எல்லாம் வியர் பண்ணும்பொழுது ஐயோ இதை எப்படா கழட்டி போடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது இல்லை, அந்த மெட்டீரியல் நல்லா இருக்கணும் இல்லையா? ஓகே, அதனால் நான் வந்து மெட்டீரியல் பார்த்து வாங்குவேன். அது எனக்கு அழகாக இருக்கா இல்லையா, அதை தாண்டி மெட்டீரியல் கம்ஃபர்ட்டாக இருந்தால் அதை வாங்கிப்பேன் நான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 3200. ஓகே, ஆஃபர் இல்லாதப்போ நான் ஷாப்பில் போய் பார்த்தேன் நான். ஸோ எனக்கு அடிக்கடி இந்த ஷாப்பகாலிக் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஷாப்பிங்னு ஷாப்பிங் பண்ணுவாங்க இல்லை, அந்த மாதிரி ஒரு பர்சனை தான் ஷாப்பகாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் சாப்பிட மாட்டேன். எனக்கு ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஜூஸ் வேணாம், சாப்பாடு வேணாம், எதுவுமே வேணாம். ஓகே, நான் பார்த்துட்டே இருப்பேன். ஓகே, அடிக்கடி எனக்கு ஷாப்பிங் போகிறது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக பணம்லாம் ரொம்ப செலவு பண்ண மாட்டேன் நான். அந்த சீக்ரெட்டை தான் நான் சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு. ஓகே, இந்த ட்ரெஸ் நான் சொன்னேன்ல, சரி சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். இது வந்து 3200 நான் பார்த்தேன் நான். பட் நான் இது ஆஃபரில் ஜஸ்ட் 1550 சம்திங், 50 or 55% ஆஃபரில் நான் இதை வாங்கினேன் நான். ஓகே, இந்த மெட்டீரியல் ஸோ ஸ்வீட், நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி பாதி விலையில் நீங்கள் வாங்கலாம். அது ஆஃபர் டைமில் போயிட்டு வாங்குங்க. என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா, ஆஃபர் இல்லாதப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், கலர்ஸ் நிறையா இருக்கும். நமக்கு பிடிச்ச கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது போகாத கலரு, போகாத டிசைனை ஆஃபரில் போடுவாங்க. ஓகே, 50% ஆஃபரில் போடுவாங்க. அது வாங்கிக்கோங்க, அப்போ உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும். எல்லா பிராண்டட் ஷோரூம்லையும் உண்டு. இந்த டைம் வந்துட்டு மேக்ஸில் போட்டிருந்தாங்க. நான் வாங்கலை, என்னோடய சிஸ்டர் வாங்கியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் ஒரு டிஷர்ட் வந்துட்டு அது வந்து 1200க்கு வெஸ்ட் சைட்டில் பார்த்தேன். அது மேக்ஸில் 900க்கு இருந்துச்சு. சரி பரவாயில்ல, 300 சேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பில் பண்ண போனால் அது 299க்கு பில் ஆச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், ஐயோ என்ன இன்னும் 2-3 டிஷர்ட் வாங்கியிருக்கலாமே அப்படின்னா, அன்றைக்கி எனக்கு டைமே கிடையாது. ஓகே, லேட் ஆகிடுச்சு, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ எங்கள் வீட்டில் சொன்னேன், அதுக்கப்புறம் போயிட்டு ஷாப்பிங் பண்ணாங்க. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஆஃபர் டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் மற்ற டைமில் போயிட்டு இவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியல அப்படின்னாலும் ஆஃபர் டைமில் போயிட்டு இருக்கிற கலெக்ஷனில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா சிலரெல்லாம் சொல்ல மாட்டாங்க, இதனோட ஒரிஜினல் ரேட் தெரியுமா, 3000 தெரியுமா, 3200 தெரியுமா. நிறைய பேர் ஆஃபரில் வாங்கி போட்டு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. சரிங்களா? நான் கூட அப்படி தான். ஓகே, நான் வந்து இந்த பிராண்டில் தான் வாங்கணும் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர்னு இருக்கும்ல, அவங்கவுங்களுக்கு அது செட் ஆகிடும்.
ஓகே. எனக்கு இப்போ லைஃப் ஸ்டைலில் எனக்கு இருக்கிறது எல்லாம் எனக்கு செட் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் வெஸ்ட் சைடில் எனக்கு செட் ஆகும். சிலது வந்துட்டு மெட்டீரியல் நல்லாயிருக்கும், அந்த ஃபிட்டிங் கரெக்டாக நமக்கு அமையாது. அது ஒன்று தான் காரணமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. என்னை விட்டால் ரோட்டு கடையிலையும் வாங்குவேன், பெரிய ஷோரூம்லேயும் வாங்குவேன். எப்படினாலும் நமக்கு தேவை நல்லா இருக்கா துணி, அதுதான் காரணம். ஓகே. ரோட்டு கடையில் இருந்தால் நல்லா இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓகே. எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா இருக்கும். மோஸ்ட்லி ஆஃபரில் வாங்கிக்கோங்க. இன்னும் ஒரு 2 டேஸில் வந்துட்டு ஆஃபர் முடிய போகிறது. ஓகே. நீங்கள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நானுமே ஷாப்பிங் கிளம்பிட்டேன். பாய்.